நம்ம இந்த பதிவுல ஒரு சூப்பர் ஃபுட்டை பத்தி பேச போறோம். அதாவது ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டின பயிர். அதோட நன்மைகள் என்ன, அதோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம். முளை கட்டின பயிர் அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற விதை உயிரான பொருளா மாற்றப்படும் போது அதுல எந்த விதமான ஊட்டச்சத்துகள் அதிகமாகுது, எந்த விதமான பயன்கள் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த முளை கட்டின பயிருங்கிறது ஒரு விதைக்கும் செடிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை, துளிர்த்தல் இல்ல முன் துளிர்த்தல் நிலை. ஸோ இந்த நிலையில என்ன ஆகுன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான நொதிகள் அதிகமாகும். ஒரு அங்க அந்த ஒரு விதையில இருக்கிற எண்டோஸ்போம்ல இருக்கிற கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகி சர்க்கரையா மாற்றப்படும். பாதி டைஜஸ்ட் ஆன நிலையில தான் நம்ம அந்த முளைக்கட்டின பயிரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உடம்புல எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவா அது இருக்குது. நம்பர் 1. அடுத்தது, இந்த முளைக்கட்டின பயிர்ல புரதங்கள், தாதுக்கள் போன்றவை மிக அடர்த்தியா இருக்கு. விட்டமின் B1, B3 போன்ற விட்டமின்கள். இதெல்லாம் யாருக்கு? அதுக்கு அது உற்பத்தி பண்ணுது. அதுக்கு தெரியாது நாம அதை சாப்பிட போறோம்னு. பட் அதுக்கு உற்பத்தி பண்ண ஒரு பொருட்களை நாம அடர்த்தியா அந்த முளை கட்டின பருவத்தில் இருக்கும்போது நம்ம உட்கொள்ளும் போது அதுல நொதிகள் நிறைய இருக்கிறங்காட்டி அது எளிதில் ஜீரணமாகுது. அதுல அடர்த்தியான உணவுப் பொருள்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அது முளை கட்டி வரும்போது ஃபைட்டிக் ஆசிட், லெக்டின் போன்ற எதிர்ப்பு ஊட்டச்சத்துக்கள் குறையுது. இந்த ஃபைட்டிக் ஆசிட், லெக்டின் போன்றவை தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காம மட்டுப்படுத்துற ஒரு பொருட்கள். ஸோ நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது மட்டும் ஒரு சின்ன பேக்ல கிடைக்குது. ஸோ அது ஒரு புரோட்டீன் பேக்குன்னே சொல்லலாம். ஸோ முளை கட்டின பயிர் ஒரு சூப்பர் ஃபுட்டு.